எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு செவ்வாயுடைய பண்புகள் அப்படியே இருக்கும். செவ்வாய் என்றாலே ஒரு கோபம், பிடிவாதம், முரட்டு குணம், தைரியம், விடாமுயற்சி, இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது கூடவே இருக்கும். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் நிறைய டென்ஷன் ஆவாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, பட்டுன்னு கோவப்பட்டு பேசிடுவாங்க, எதை செய்தாலும் வேகமாக செய்வாங்க. ஒரு படபடப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு வண்டி ஓட்டினாலும் வேகமாக ஓட்டுவாங்க. நிதானம் இல்லாதவர்கள் செவ்வாய் லக்னத்தில் இருப்பவர்கள். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும். இந்த உடம்பு திடகாத்திரமாக இருக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்வார்கள், வாக்கிங் போவாங்க, ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. உடம்பு நல்ல ஒரு 6 பேக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உடம்பை கட்டுமஸ்தாக வச்சுக்குவாங்க. இது செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது இயற்கையிலேயே உடம்பு அப்படி அமைஞ்சிடும். அதே மாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கட்டாயம் சொத்துகள் உண்டு. லக்னத்தில் செவ்வாய் இருந்து ஒரு குழந்தை பிறக்குதுனாலே அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்டில் சொத்துகள் வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி செவ்வாய் பூமிக்காரகன், இடமிடம் அப்படிங்கிற அந்த சொத்துகளுக்கு அதிபதிகளால் செவ்வாய் லக்னத்திற்கு பிறந்தவங்களுக்கு சொத்துகள் உண்டு. நல்ல சகோதர உறவுகள் உண்டு, சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உண்டு. செவ்வாய் சகோதரக்காரகன். கட்டாயம் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு தழும்போ ஒரு வெட்டுக்காயமோ இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக இருக்கும். அவகிட்ட எப்பயுமே ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க கூட. ஒரு சிலர் ஆயுதத்தை விருப்பப்பட்டு கூட வச்சுக்குவாங்க. போர் குணம் உண்டு அவர்களுக்கு. சண்டைக்கு போனால் அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி வந்த சண்டையை விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காவல், ஒரு இப்போ போலீஸ்னால் செவ்வாய், ஒரு இராணுவம்னா செவ்வாய், அந்த மாதிரி செவ்வாயுடைய ஆற்றல் பண்பு அவர்களுக்கு இருக்கும். மற்றவங்க செவ்வாய் லக்னத்தில் பார்த்து பயப்படணும். இயற்கையில் அவங்க பார்த்தாலும் பயம் தோணும். ஏன்னா மீசையெல்லாம் முறுக்கு மீசையை வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்கள நம்பி எங்கே வேணாலும் எதையும் செய்யலாம். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற ஜாதகம் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அது பெரிய பாதுகாப்பு. இந்த செவ்வாய் லக்னத்தில் இருப்பவங்களுக்கு காலபுருஷன் 8ஆம் தேதி செவ்வாய் இருக்கிறனால அவர்களுக்கு விபத்து கட்டாயம் உண்டு, ஒரு சர்ஜரி உண்டு, ஒரு வழக்கு உண்டு. இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் போகும். இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஒரு மின் கம்பமோ கட்டாயம் நிறைய பேருக்கு இருக்குது. இது அனுபவத்தில் பார்க்குறோம். ஒரு சிலர் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சிலிண்டர் ஆஃபீஸு, கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆஃபீஸோ இல்லை கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் குடோனோ இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்குறோம். ஏன்னா செவ்வாய் எரிபொருள் சார்ந்த கிரகம், மின்சாரம் சார்ந்த கிரகம். ஸோ இது சம்மந்தமானது அவங்களுக்கு தொடர்பு எப்பயுமே இருக்கும். இவர்கள் செவ்வாய் லக்னத்திற்கு பிறந்தவர்கள் நிறைய பேர் எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க, நிறைய பேர் மின்சாரத்துறையில் இருக்காங்க, நிறைய பேர் எரிபொருள் சார்ந்த துறைகள் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஞானம் இயற்கையிலே இருக்கும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஞானம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களே கலட்டி மாற்றக்கூடிய சில வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாயுடைய பண்புகள் கூட கட்டாயம் இருக்கும். இவங்களுக்கு கார உணவுகள் நிறைய பிடிக்கும், நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் லக்னத்திற்கு பிறந்தவர்கள் நல்ல ஒரு அதிகார துறையில் இருக்காங்க, நல்ல பதவியில் இருக்காங்க. சிலர் மருத்துவர்களாக இருக்காங்க, அது அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காங்க. இந்த மாதிரி செவ்வாய் மருத்துவம் சார்ந்த துறைகளில் நிறைய பேர் லக்னத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. உடம்புல செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும், பல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அடிக்கடி உடம்புல இந்த கொப்பளங்கள் வர்றது, அம்மை வர்றது, இதெல்லாம் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலே அந்த உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில பண்புகள் கூட இருக்கும். அதே சமயம் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களில் பெரிய அளவுக்கு சொத்துகள், நல்ல பெரிய பெரிய சொத்துகள், பெரிய கட்டிடங்கள், இதெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்குது. அதையும் பார்க்குறோம். 8ஆம் இடம்னாலே மிகப்பெரிய சொத்துக்கள். காலபுருஷன் 8ஆம் அதிபதி அது. அதே மாதிரி செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு முற்பகுதி போராட்டம் இருக்கும், பிற்பகுதி நிறைய சொத்துக்கள் சேர்ப்பாங்க. இந்த செவ்வாய் லக்னத்திற்கு நல்ல சுபராக இருந்தால் மிகப்பெரிய சொத்துக்கள் அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை லக்னத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னா அவர்களுக்கு சொத்துக்களுக்கு உண்டான பலம் இல்லை. நிறைய பேர் சொத்துக்களை, அசையா சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை வருது. ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்குது. செவ்வாய் லக்னத்தில் நீச்சமாக இருப்பவர்களுக்கு உதாரணம்
ஒரு கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு லக்னத்தில் செவ்வாய் வந்து அங்கே செவ்வாய் நீச்சமாயிருவார். அப்போ கடகலக்னத்துக்கு செவ்வாய் நீச்சமாகும்போது செவ்வாய் லக்னத்திற்கு 5, 10 குடையவன். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் அதிபதி ஆகிறாரு. அப்போ செவ்வாய் நீச்சமாகும்போது அவர்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு உண்டு. லக்னத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் லக்னத்துக்கு செவ்வாய் வந்து அந்த லக்னத்திற்கு 6, 8 அதிபதியாக இருக்கக்கூடாது, பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது. இப்போ செவ்வாய் பாதகாதிபதியாக யாருக்கு வருவார் அப்படின்னா ஸ்திர லக்னங்களுக்கு பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. இப்போ சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதியாக போய் அவர் லக்னத்தில் இருக்கும்போது சில தொந்தரவுகளை ஜாதகத்துக்கு கொடுக்குது. ஏன்னா அது 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தகப்படைய ஸ்தானம். அங்கே பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது தகப்பனுக்கு சில தொந்தரவுகள் கொடுக்குது. இடம், நிலம், பூமி, சொத்துக்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி செவ்வாய் லக்னத்தில் பாதகாதிபதி இருக்கும்போது ஜாதகருக்கு வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வருது, ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, விபத்து கண்டங்கள் வருது. இப்போ வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாகவே வர்றாரு. அவர் போய் லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாய் அவரே 6ஆம் அதிபதியாக வந்து லக்னத்தில் இருக்காருன்னா லக்னாதிபதி 6க்குடையவனாக வரும்போது கட்டாயம் கடன், நோய், வழக்கு உண்டு. வாழ்க்கையில் நிறைய அவர்களுக்கு அந்த தடை உண்டு. பொருளாதாரத்தில் தடை உண்டு. நிறைய பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு வம்பு வழக்குகள், எதிரிகள் எல்லாம் வரக்கூடிய நிலை உண்டு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வந்து அவர் லக்னத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ அதே மாதிரி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருவார், 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் போய் மேசத்தில் இருக்கும்போது அவர் அஷ்டமாதிபதியாக அவரே ஆயிடுறாரு. அப்படிங்கிறபோது வாழ்க்கையில் தடை உண்டு, விபத்து உண்டு, வழக்கு உண்டு, சர்ஜரி உண்டு. அவர்களுக்கு அந்த தடை தோல்விகளை லக்னாதிபதி கொடுப்பார். லக்னாதிபதியே செவ்வாய் தான், இருந்தாலும் அவரே 8ஆம் அதிபதியாக வர்றாரு அப்படிங்கிறனால. அப்போ இந்த மாதிரி லக்னாதிபதியாக, இந்த மாதிரி லக்னத்தில் செவ்வாய் பாதகாதிபதியாகவோ நீச்சமாகவோ இல்லை அவரே 6, 8 குடையவராக வரும்போது சில நன்மைகளை அங்கே ஜாதகர் இழக்கிறார். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்கள், அவருக்குண்டான பண்புகள், அவருக்குண்டான பழக்க வழக்கங்கள், அவருக்குண்டான அமைப்பு, யோகங்கள் இதெல்லாம் சிலருக்கு நன்மையாகவும் சிலருக்கு தீமையாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருப்பது யோகமே. அப்படி செவ்வாய் லக்னத்திற்கு பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அந்த செவ்வாய்க்குண்டான பலம் அறிந்து அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து வாழ்க்கை நிறைய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.